அஜித் அவர்களுடைய அடுத்த படம் என்னவா இருக்கும்? யார் கூட இருக்கும்? அப்படின்ற கெஸ்ஸிங் எதுவும் இருக்கா உங்களுக்கு? பட் இது மிக்ஸ்டு ரிவ்யூவா இருந்ததுனால, எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து இன்னும் கொஞ்சம் கதையில ஒரு வெயிட் இந்த படத்தில வந்து கதை ஒண்ணும் பெருசான கதைலாம் கிடையாது. வெறும் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். இந்த டைரக்டர் வந்து ஒரு ஃபேன் பாயா தான் பண்ணியிருக்காரு. அஜித்தோட தீவிர ரசிகரா தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்த பண்ணியிருக்காரு. பட் நெக்ஸ்ட் படம்லாம் வந்து இதே மாரி படத்த வந்து அஜித் விரும்ப மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படி ஸ்டீரியோடைப்பா வந்துருச்சுனா வந்து அ பிசினஸ் ம். குறைஞ்சிரும். அதனால கொஞ்சம் கதையில வந்து அஜித் கவனம் செலுத்தணும். அதே மாரி ஸ்டண்ட் சீக்வென்சஸ்லாம் எல்லாமே இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு வண்டி நான் இந்த இன்டர்வியூ வாயிலா சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து கார ப ஸ்பீட் ரேசிங்கு இல்லன்னா வந்து சேசிங் சீன்ஸ் இந்த மாரிலாம் வந்து அஜித் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே. ஏன்னா, அஜித் வந்து கார் ரேசர் அப்படின்னு உலகம் ஃபுல்லா தெரிய தெரியும். ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில வந்து அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த டைரக்டர்ஸும் வரக்கூடிய டைரக்டர்ஸும் அவர சார் நீங்க கார் ஓட்டுங்க, இந்த மாரி பண்ணுங்க அப்படின்லாம் ஸ்டண்ட்ஸ்லாம் அவருக்கு குடுக்காம, அவர கதையிலும் கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாரி அவர நடிக்கிறதுக்கு அதுக்கான ஸ்கோப்ப குடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த படத்தில பார்த்தீங்கன்னா வந்து அஜித் தான் ஃபுல்லாவே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ ஆக்கியூபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் வந்து யாருன்னா வந்து அர்ஜுன் அர்ஜுன் தாஸ். தாஸ் இருக்காப்ல. மத்தபடி சிம்ரன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜா குடுத்துருக்கலாம். அதே மாரி த்ரிஷா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் குடுத்துருக்கலாம்.